ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க அவர் எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில ஏறினாவே ஸ்டெடியா உன்னால நிக்க முடியலையே, இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா என் வேலை. முதலமைச்சர் மருமகன் சொல்லிட்டு அவங்க 41 சீட் வாங்கிருக்கீங்க, அங்க உனக்கு என்ன முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களா? அங்க பெரிய வீராப்பா பேசுன, எவ்வளவு வீராப்பா பேசுற. ஒரு மாதிரி இன்னொரு மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்குது. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா இன்னும் தேக்கு முக்கா இன்னும் சொல்றாங்க. அந்த கட்சி ஆபீஸ்ல கூட்டணி சேர்றதுக்கு முன்னால போய் கேட்டிருக்காங்க, பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்கிறாங்க, ஏங்க என்ன யார் கூட கூட்டணி சேர போறீங்க, யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு உள்ள இந்த பீஸ் உட்கார்ந்து இருக்கு. எது இந்த லூஸ் சுத்தனமா முதலமைச்சர் ஆகும் சொல்லி பாருங்க பீஸ், அது உள்ள உட்கார்ந்து இருக்கு. உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் வெளியே. இல்ல என்னங்க பேச்சுவார்த்தை யார் கூட கூட்டணி சேர போய் கேட்கிறான். அவன் சொல்றான், உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்குன்றான். இன்னொருத்தாங்க வந்தான் உள்ள இருந்து, மறுபடியும் பத்திரிகையாளர் சேர்த்து என்னங்க யார் கூட சேர்ந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்துக்கிட்டு, இப்பதான் 2வது ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இன்னொருத்த வந்தான், என்னங்க 3வது ரவுண்டு போய்கிட்டு இருக்கு. இன்னும் சேர்றதுக்கு முன்னாலே அது என்னங்க இப்படியே கிட்டத்தட்ட 9 ரவுண்ட தாண்டிட்டாங்க. அப்ப பத்திரிகைக்காரர் ஒருத்தர் கேட்டாரு, ஏப்பா பேச்சுவார்த்தைங்கிறது 3 ரவுண்டு தானே, அது என்ன 9 ரவுண்ட தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டான். அதெல்லாம் நம்ம வழக்கமா சொல்ல முடியாதுங்க பாங்க அப்படி மாதிரி உள்ள போயிட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் நின்று வந்தான், என்னங்க அப்படின்னு. அவன் சொன்னா அப்படின்னா பத்திரிகையாளர் கேட்டாரு, பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டாங்க.